So welcome back GFM. How are you? And assalamu alaikum and good morning. First of all, எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச வேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டா ஆயிடுச்சு எதுவும் பண்ணலை. முதல்ல ஏசியை போட்டுட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதறி அடித்து கிளம்பி அடித்து ஓட போகிறோம். எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக கிட்ட சொல்கிறேன். எஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம நேற்று ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருந்தோம். நம்மளுக்கு ஒர்க்கு கிடச்சிச்சு, ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் சாயந்தரம் போல் நான் வீடியோ சீக்கிரம் கட் பண்ணி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் சாயந்தரம் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்கிறது, சிம் கார்டு ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைச்சல். அதுக்கு வாங்குறதுக்கு அலையிறோம் அப்படி அலையிறாங்க. கொடுப்போனான்ட்டானுங்க இந்த சலாம் சிம். இங்கே இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திக்கிட்டிங்கன்னா நம்ம சிம் கார்டு வாங்குறதுக்காக போகிறோம். ஏசியே போடலையா, கூலிங் போட்டு வைப்பேன்னு நினச்சிட்டு நான் சொன்னேன். அதுக்கு தான் முன்னாடியே போட்டு வைன்னு. ஒரு மாதிரியாக வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் அந்த வண்டி எதுக்கு ஹீட் ஆகணும், வெயில் அது சும்மாவே ஹீட்டாக தான் இருக்குது. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி எப்படியாவது சிம் கார்டு வாங்கணும். ஏன்னா நேற்று நான் கீட்டாவில் வந்து இந்த கொடுத்துருக்குற நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் நடனோட நம்பர், அமீர் பாயோட நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன். ஃபோன் வந்தால் ஆஃபீஸ்லேருந்து அங்கேருந்து அவங்களுக்கு தான் ஃபோன் வரும். அதனால் அந்த ரிஸ்க்கு நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளோட சிம் கார்டை போகிறேன். என்னோடய நம்பர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அதை நான் போட்டேன். ஆனால் அது ஆல்ரெடி எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு இது எக்ஸிஸ்டட் நம்பர்னு சொல்லிட்டு வருது. இது நம்பர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு. எப்போ புது நம்பர் கூட அப்படின்ட்டான் பொசுக்குன்னு எனக்கு பகின்னு தூக்கி போட்டுருச்சு. அதனால் இப்போ நான் ஒரு சலாம் சிம் கார்டு வாங்க போயிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா சலாம் சிம் கார்டு வாங்கிக்கிங்க ஆக்சுவலாக, சரிங்களா? நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்குது. நானும் போய் பார்க்குறேன் என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போவோம். நான் சிம் கார்டை முதல்ல வாங்கிக்கிறேன். அப்ளிகேஷன் உள்ளே போயிட்டு முதல் வேலையாக நான் அதை போய் மாற்றுறேன். ஓகேவா? ஏன்னா அதை மாற்றியே ஆகணும், வேறு வழி இல்லை. அது மாற்றினா தான் நாளையிலேருந்து நான் ஓட்ட முடியும். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ கிளம்புவோம் ஃபஸ்ட்டு. கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நடு ரோட்டுக்கு வந்துட்டோம். அதாவது கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அதில் பல பேருக்கு சிரிப்பு தான் வரும், சில பேருக்கு இதாக தான் இருக்கும். ஓகே, இனி என்ன ஆனாலும் இந்த கீட்டாவை விட்டு வெளியேறுவதாக இல்லை. எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் நிறைய பட்டாச்சு. பட்டு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. சலாமுக்கு வந்தாச்சு. நேற்று வந்ததுக்கு நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறோம், அதனால் 1 மணி நேரம் கழிச்சு வரியா, அரை மணி நேரம் கழிச்சு வரியான்னு சொல்லி அனுப்பினான். அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் கபோதிங்க வேலை செய்யுது. இப்போ இந்த இடத்துக்கு போவோம். இப்போ மறுபடியும் வந்திருக்கிறோம். இப்போயாவது கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். வாங்க போகலாம். ஆஃபீஸ் காலியாக தான் இருக்குது, யாரும் இல்லாத மாதிரி. லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமாம், ஆஃபீஸே இருக்கா இல்லையான்னு தெரில. வெறும் கண்ணாடி செவ்வறு தான் இது ஆக்சுவலாக இருக்குதுப்பா. ஆனால் உள்ளே எவனுமே இல்லை பாரு கம்ப்யூட்டரில். ஜிஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு வாங்கியாச்சு. ஏதோ ஒரு பெரிய சாதனையை பண்ண மாதிரி இருக்குது தெரியுமா? அப்பா, நேற்று மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ்க்கு வந்தோம். நேற்று வேற ஆள் இருந்தான்ல சாயந்தரம். நேற்று வேற ஆள் இருந்தாங்க. எவ்வளோ பெரிய சோம்பேறி தெரியுமா, அந்த மாதிரி இருந்தாங்க. கடுப்பாயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருந்தவங்க போனாங்க, டக் 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 டக்னு பண்ணாங்க. நேற்று சாயந்தரம் இங்கே வந்தோம். இங்கே நாங்கள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கொடுப்போம், கொஞ்சம் நாங்கள் வெளியே போகிறோம், பரவாயில்லையா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரியான்றோம். சார் நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம் சார் அப்படின்றோம். இடத்த பாருங்கள், ஐயோ ஸ்கூல் பாருங்கள். சார் நான் சொல்கிறேன் நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம் சார் அப்படிங்கிறேன். அசால்ட்டாக இருக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒத்தேமில் இருக்குது, அந்தாண்ட இன்னும் மெயின் ரோட்லேயே போ, லூலூவில் இருக்குது அப்படி இப்படின்னாங்க. ஒத்தேமுக்கு போய் தேடி பார்த்தோம். அப்புறம் லூலுக்கு போனோம். அங்கே இருக்குது, அங்கே சின்னோண்டு ஒரு ஸ்டால் போட்டு உட்கார்ற மாதிரி போட்டு உட்காந்துருந்தாங்க. அவரும் ட்ரை பண்ணி எதுவுமே செட் ஆகல. கடுப்பு வெறி ஆயிடுச்சு. அப்படியே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கஃபீலோட காலு 3-4 தடவை வந்துருச்சு. சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துக்கு தான் வந்தோம், கொஞ்சம் பின்னாடி. அங்கே போயிட்டு பிஸா ஹட்லேருந்து பிஸாலாம் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ காலையில் எந்திரிச்ச வகத்துக்கு நாஸ்தா கூட பண்ணலைங்க. மொத்த வேலையை எந்திரிச்சு இங்கே ஓடி வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து அடுத்த கட்ட வேலையேரும்பா அகெயின் வந்து நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க போகலாம். தற்போது நம்ம ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. போயிட்டு இப்போ கை கழுவிட்டு வந்துடலாம். ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா இந்த கர்டன்ஸ் போட்டு அப்படியே மூடி செட்டாக உள்ளே உட்காந்துக்கலாம். அதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாங்க கையை கழுவிக்கிறோம். எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இதெல்லாம் எதுக்கு கொடுத்து வச்சுருக்காங்கன்னே தெரியாது, ஆனால் கொடுத்து வச்சுருப்பாங்க. நுரையும் வராது, ஒன்றுமே வராது இதில். இப்போ ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டு, பரோட்டா கடலைக்கறி சொல்லியிருக்கோம். சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க வந்த உடனே. பரோட்டா ஒரு மீடியம் கூலிங்கில் தண்ணி அப்படியே இப்போ அதை ஊற்றி வச்சுப்போம். எல்லா கடையிலையும் இங்கே வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி தண்ணிலாம் கேஷ் கொடுத்து தான் எக்ஸ்ட்ராவாக வாங்கணும். என்ன பண்ணுறது நம்ம. ஆனால் நம்ம மலாஸில் இருக்கிற சென்னை ஸ்பைஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து தண்ணி கொடுக்குறாங்க, ஜக்கில் வச்சுருக்குறாங்க. சுடு தண்ணி கேட்டாலும் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் நல்ல விஷயம்.
தண்ணி பிடிச்சிக்கோ. இந்த இதை இங்கே வச்சுக்கோ. கைஸ் ஒரு முட்டை ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் கடலைக்கறி மசாலா போட்டு அடித்து நாக் அவுட் பண்ண போகிறோம். இதை இப்போ சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாலுக்குள்ளே நம்ம போகிறோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட வண்டிக்கு ஏதாவது குட்டி குட்டி ஆக்சசரிஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எங்கள் காருங்களுக்கு நிறைய இருக்கும். நம்ம வந்து இப்போ இந்த ஜம்பர் ஒன்று வாங்கி வைக்க போகிறோம். இஸ்திராக்னு சொல்லுவாங்க. இந்த வண்டி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா பேட்டரி டு பேட்டரி ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அது. ஸோ இங்கே வாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். வாங்கி நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இப்போது லெட்ஸ் கோ. அதுக்காக வந்துட்டோம் நம்ம இங்கே. இந்த பக்கம்லாம் பாரு ஸ்டேரிங் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் ஜிஃபம் டம்மி சிசிடிவி. காரில் ஒன்று வாங்கி டேஷ்போர்ட் மேலே வச்சிடணும். என்னடா வண்டிக்குள்ளே கேமரா இருக்குது, ஐயோ. இது பாருங்க டம்மி இப்படி ஏமாத்துறதுக்குன்னு இப்படி போட்டு வச்சுருக்காங்க. ஒயர் அப்படியே எங்கேயா தூக்கி உள்ள சொறி விட்டுக்கணும். ஓகே, இந்த டம்மி சிசிடிவி கேமரா அசால்ட்டாக நினைக்கிறோம். உண்மையிலே ரொம்ப பெரிய வேலை அது நமக்காக செஞ்சு கொடுக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம ஏதாவது வண்டிக்கு தேவையானது இருக்கிறதான்னு சொல்லி பார்ப்போம். நான் அவ்வளோ பெருசாக ஒன்றும் தேர மாட்டேங்குது. இதுனா ஒரிஜினல் டூல் பாக்ஸ் அல்ல, டூல் பாக்ஸ் மாதிரி இது இருக்கா? டூல் பாக்ஸே தான், ஆனால் குவாலிட்டி அவ்வளோவா இல்லை. இதெல்லாம் வெயிட் வச்சு ஈத்தாங்கன்னா எல்லாம் உடச்சிட்டு போயிடும் போல இருக்குது சும்மா. ஓகே, வேறு எதாவது நம்மளுக்கு தேர்தான்னு பார்ப்போம். இந்தாண்டு பக்கம் இங்கே தான் வந்தோம்ல. இல்லை, எஃப்எம் தான் பார்க்குறேன். எஃப்எம் இல்லை, ப்ளூடூத். சாரி, நம்ம வண்டியில் ப்ளூடூத் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டிக்கு சன்ஃப்ளேம் ஓட்டுற வேலை ஆரம்பிச்சிட்டோம். கொண்டு வந்து நிப்பாட்டி 5 நிமிஷத்தில் 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் இருக்கும். டக்குன்னு எல்லோரும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆள் ஓட்டுறது தான் கொஞ்சம் அவசரமாக ஓட்டுற மாதிரி இருக்குது. அந்த பக்கம் மட்டும் பேத்துக்குச்சுன்னா கொண்டு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்லணும். ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. எனவே ஸோ நம்ம அவுராவுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு. அவுரா இல்லை, இங்கே வந்து இது I10 எங்கே இருக்குது? இது இந்தாண்ட பக்கம் இருக்குது பாருங்கள். கிராண்ட் I10 கொய்யால். எப்படிலாம் கம்பெனிக்காரங்க வந்து ஒரு ஊருக்கும் எப்படி மாற்றுறாங்க பாருங்கள், நாட்டுக்கு நாடு வண்டி பேரையே வச்சுக்கிட்டு. எனிவே ஸோ வேலை நடக்கட்டும். சன்ஃப்ளிம்து 70 ரியால் சொல்லி ஓட்டிகிட்ருக்கோம் நம்ம. அதாவது பேக்கில் உட்கார்ற பேசஞ்சருக்கு இந்த கலர் போட சொல்லியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டுனா இது போட சொல்லியிருக்கோம். ஏன்னா இது கிட்ட அலோடு இல்லை, லைட்டாக தான் இருக்கணும். பேக்கில் டார்க்காக இருக்கலாம், தப்பு இல்லை. அண்ட் இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உள்ளது தான் 0.1 இது 0.2. ஸோ 0.1 தான் பேக்லேயும் வந்து வைக்க முடியும். அதனால் இப்போ அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். வாங்க உள்ளேருந்து என்னென்னு சொல்லி டக்குன்னு வேலையை முடிப்போம் நம்ம. இப்போ வண்டி இது ஒருவேளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சன்ஃப்ளிம் எல்லாம் சூப்பராக வந்து ஒட்டியாச்சு. எல்லாம் கலர் இருக்கும். பேக்கில் வந்து கொஞ்சம் டார்க்கு, இங்கே வந்து கொஞ்சம் லைட். அப்படியே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஏன்னா ரூல்ஸ் படி அப்படி தான் ஒட்டணும். அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. ஆனால் ஃப்ரண்ட்டில் நம்ம எதுவுமே ஒட்டலை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணா வந்து கடைக்கு போயிருக்காரு காஃபி வாங்குறதுக்கு. போயிட்டு அந்த மிஷினில் ஒரே ஒரு காஃபி மட்டும் எடுத்துகிட்டு பாதி சாப்பிட்டுட்டு நேரம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் போய் ரூமில் ரெஸ்ட் எடுப்போம். நைட்டு வரைக்கும் என்ன எதுன்னு தெரியல. டியூட்டி ஐடி போட வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்தையும் பக்காவாக தெளிவாக சூப்பராக போட்டாச்சு. 1ஆம் தேதியிலேருந்து அடித்து நாக் அவுட் பண்ணுறோம். டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறோம். டெலிவரி பாயில் வந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலான்றதை இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ பாருங்கள், ஓகேவா? இவ்வளோ நாளாக நான் சொன்னது வேறு, இப்போ சொல்கிறது வேறு. சொல்லுவீங்க இப்படி தான் இவன் சொல்லுவான் டார்கெட்டு அது இதுன்னு சொல்லி பெருசாக ஃபயர் பண்ணிடுறான், அதுக்கப்புறம் பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ கமிட்மெண்ட் இருக்குது. மாதம் ஆச்சுன்னா 1750 ரியால் இந்த வண்டிக்கு நான் வந்து கட்டி ஆகணும். விச் இஸ் 40,000 ரூபாய்க்கு. நான் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் இஎம்ஐ கட்டி ஆகணும். என்னத்துக்கு அவ்வளோ குத்துமதிப்பாக சொல்லிக்கிட்டு உங்களுக்கு நான் டேரெக்டாக கணக்கு போட்டே காமிக்கிறேன். மாதம் இதுக்கு இஎம்ஐ மட்டுமே எவ்வளோ அப்படின்றத. ஸோ இது பாருங்கள், இன்றைக்கி தேதிக்கு ரேட் என்ன போயிட்டுருக்கு? 1750 இன்ட்டு இன்றைக்கி 22.80 போயிட்டுருக்கு. ஆமாம், 39,900 ரூபாய் எவ்ரி மந்த்து நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த வண்டிக்கு நான் பே பண்ணி ஆகணும். ஓகேவா? பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட் இல்லை. இங்கே பாருங்கள், கை வைக்க முடியல. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங்கை தச்சிப்பேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ரப்பர் மெட்டீரியல் மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெயில் பட உதிர்ந்துடும். அதனால் இந்த இதை போட்டு தைக்கணும். இந்த இடத்துல ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று வர வைக்கணும். நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அது ஒன் பை ஒன்னாக நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகேவா? லெட்ஸ் கோ ஜிஃபேம். அண்ணன் வந்து சிட்டி வாங்கிட்டு போகலாம். ஜிஃபேம் ஸோ ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம். எங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ வந்து ரூம் பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அவர் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த இடத்துல ரூம் இருக்குது அப்படின்றாங்க. சிங்கிள் ரூம் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதுவே வந்து இப்போது காலி ப்ரோ போயிடுச்சு அந்த ரூமு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ இப்போ லொக்கேஷன் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க ரூமுக்கு தான் போகிறோம். அங்கே ஒரு ரூம் காலியாக இருக்குன்றாங்க அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ அது போயிட்டு இப்போ பார்ப்போம். இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட பேசி டன் பண்ணிவிட்டு நான் 1ஆம் தேதியிலேருந்து வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அண்ணனோட ஃப்ரெண்டு, நமக்கும் ஓரளவுக்கு ஃப்ரெண்டு தான் வச்சுக்கோங்களேன்.
டர்னிங்கு பார்த்து வரணும், எங்கேருந்து ஆள் வருவாங்கன்னே தெரியாது. ஸோ அவங்க வந்து இப்போ வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கூடயே நம்ம கிளம்பி நம்ம 3 பேர் 4 பேர் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஷேரிங் ரூம் தான் சவுதியில் எடுக்க போகிறோம். வாங்க அதோட ரெண்ட் எவ்வளோ, ரூம் எப்படி இருக்குன்றதெல்லாம் போயிட்டு நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். பரவாயில்ல, வண்டி மைலேஜ் நல்ல கன்செப்ஷன் கொடுக்குது, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நேராக தறிக்குறைஷ் போகணும். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம இங்கே கிளம்பி வந்தாச்சு. ரூமு இந்த இடத்துல நிறைய ரூம்ஸ் இருக்குது. பட் இதில் எந்த பில்டிங்கில் இப்போ அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி தெரியாது. அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அப்படியே கிளம்பி போவோம். எப்படி செட் ஆகுமா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணலாம். இப்போது வாங்க போகலாம். சிஃபேன் ஸோ இதுதான் ரூமா மாம் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. 1700 இந்த ரூமுக்கு. இது வந்து ஏசி. ஆனால் ரூம் நல்லா பெருசாக இருக்குது. இந்த ஒரு ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு 4 கட்டில் போட்டு இந்த பக்கம் ஒரு டபுள் கட்டில், இல்லை இந்த பக்கம் ஒரு டபுள் கட்டில் போட்டு சூப்பராக இடத்த மிச்சம் பண்ணி நம்மளால் வச்சுருக்க முடியும். இது ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி சும்மா அப்படி சாஞ்சி உட்காந்துக்கலாம். இந்தாண்ட பக்கமும் இருக்குது. ஸோ இப்போ கீழேயும் ஒன்று பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலாக இதே மாதிரி தான் சேமு, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இதுதான் கிச்சன். ஸோ இவர் தான் வந்து மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே இவர் பொறுப்பில் தான் பார்த்துக்கிறது. இவரை மீறி இங்கே ஒரு ரூம் யாருக்காவது வேணும் போகணுன்னா நீங்கள் இங்கே காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து என்ன ஏரியா ப்ரோ? இது நசீம். ஸோ நசீம் ஏரியாவில் இருக்கிறோம். ஸோ இது வாஷ்ரூமு. ஓகேவா? இப்போதைக்கு இந்த பில்டிங்கில் 2 தான் இருக்கான். இன்னொரு பக்கம் இன்னொன்று எங்கே இருக்குன்னு நீங்கள் வாங்க போய் பார்க்கலாம். அது அப்படியே வாங்க போம். அந்த இதையும் போய்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இது நாளில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவோம். இருந்து ஏதாவது சூஸ் பண்ணி இருந்து தான் ஆகணும். பார்க்கலாம், வாங்க போகலாம். ஒரு பில்டிங்கை கட்டி விட்டு வாழலாம் போல இருக்கே இல்லை? ஜி மேம், ஸோ ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசியாச்சு. ஸோ அந்த பில்டிங்கில் தான், இந்த பில்டிங்கில் பேசியிருக்கிறோம். பட் இன்னும் வாடகை மட்டும் கொஞ்சம் குறைக்க சொல்லியிருக்கிறோம். 1 மாதத்து வாடகை அட்வான்ஸாக உள்ளே கொடுத்துட்டு தான் நுழையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே தான் இப்போ நம்மளுக்கு ஒரு சட்ட சிக்கல் உருவாயிடுச்சு. நமக்கு சம்பளமே 1ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பயங்கர கன்ஃபியூஷனில் நம்ம வந்து இருக்கிறோம். லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ப்ரோ. இவரு கூட தான் வந்திருக்கிறோம் நம்ம. அப்படியே இப்போ கிளம்பிப்போம். தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி தான். ஸோ ரூம் எல்லாம் ஓகே, நல்லா பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட வந்து 2 ரூம் இருக்குது. ஒரு ரூம்லேயும் 4 பேர், அதாவது தாராளமாக 8 பேர் தங்கலாம். பட் நம்ம இருக்க போகிறதே 4 பேர் தான், மேக்ஸிமம் 5. அதனால் எத்தனை பேர் நம்மளால் தங்க வைக்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நைட்டுக்குள்ளே அப்டேட் ஆகிடும். ப்ரோ அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஓகே மேம். ஸோ அண்ணா வந்து பார்த்திங்கன்னா நிசான் பெட்ரோல் கஃபீலோடைய வீடியோ கேட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. ஸோ இதில் இப்போ நம்ம வந்து கிளம்பி போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். வாங்க கூட இப்போ நம்ம ஏறி உட்காருவோம். எங்கேயோ 17க்கு போகணுமா, எதுக்குன்னு தெரில. எதுக்கு இந்த வண்டியில்? அச்சா அந்த சாமான் ஏற்றிட்டு வரதுக்கா? சூப்பர். பெரிய வண்டி எல்லாம் பெரிய வண்டி கொடுத்து அனுப்பிட்டார். இதில் தான் வரும், நீ எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ நம்ம குடுன்னு ஓடுவோம். ஏசி தான் ஓடுத ஆஃப் பண்ண சாமையாக இருக்க வண்டி நறுக்குன்னு இருக்கிறது. குட்டி வண்டியை ஓட்டிட்டு இது வேலையை உட்காந்தா எங்கே ஏடி போய் அப்படி போட்டு ஏறி உட்காந்த மாதிரி இருக்குது ஸ்டூல் மேலே. எனிவே ஸோ வாங்க இப்போ இந்த வண்டி நம்ம போவோம். நிசான் பெட்ரோல் அல்டிமேட் வண்டிங்க. இதெல்லாம் வலசியா இன்னும் எப்படி வச்சிருக்கிறாரு பாரு. எடுத்தா தானே 2018 வண்டி. 2012 மாதிரியா இருக்கு, ராக்கெட் மாதிரி இருக்கு. அவ்வளோ பட்டனுக்கு என்ன ஏது பாப்பா. ஆமாம், பெருசில் அப்புறம் ஷாக் அப்சர்வ்லாம் அப்படி கொடுத்துருப்பான். ஃபேம்ஸ் வந்தாச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சோஃபா, ஃபர்னிஷ்ட் ஐட்டம், கீழே கார்பெட்டு. இதுதான் நம்ம கிழவனோட வண்டி. எப்படி அல்டிமேட்டாக இருக்கா? நல்லா இருந்துச்சு. பார்த்தா 2012-13 மாடல் மாதிரியா இருக்குது. எப்படி வச்சுருக்கிறாரு பாருங்கள். வெளிநாட்டில் தான் அப்பயே நல்ல மாடல் கொடுத்துட்டாங்க. நம்ம ஊரில் தான் கொடுக்காம சுற்றிட்டு இருந்தாங்க. எனிவே என்ன லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது வண்டி. இது லாக்கே பண்ணலாம் என்ன. சரி ஓகே, லோடு பண்ணி ஏற்றியாச்சு. எல்லாமே அந்த செவுத்தோரமாக வைக்கிறது. சாஞ்சி உட்காந்துக்குவாங்க. சேரில் வைக்கிறது, அந்த இரும்பு சேரில் வச்சு சோஃபா மாதிரி ரெடி பண்ணிக்கிறது. அல்டிமேட். வாங்க இப்போ நம்ம போகலாம். இறக்கரோட பொருள் உள்ளே கொண்டு போய் வச்சிட்டோம். இறக்கலான்னு சொல்லி பார்த்தோம். வேணாம், நானும் பண்ணி பெண்ணும் சேர்ந்து இறக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா இறக்குவாங்களாம். இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் ரூமுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த வீடியோ எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட வேலையெல்லாம் நம்ம ஈடுபடணும். லெட்ஸ் கோ. ஸோ இன்றைக்கி டே வந்து நம்மளுக்கு இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. ரூம் எல்லாம் பார்த்து பிடிச்சி போச்சு. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் இதாக இருக்குது. பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அமௌண்ட்டை இப்போ அகைன் கலெக்ட் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு போய் ஒப்படைக்கணும். ஜிஃபேம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது. பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணலாம். ஒரு நாளும் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டான விளாகாக போயிட்டுருக்கு. 4 நாள் வேலை தேடுறதுல போச்சு, 2 நாள் வந்து சிம் கார்டு வாங்குறதுக்கு போச்சு, இப்போ ரூம் தேடியாச்சு. ரேட் ஒருத்து வரதான்னு பார்ப்போம், இல்லைனா வேறு இடத்துக்கு தான் நம்ம எங்கன்னா அலையணும். பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. சரிங்களா? ஸோ இப்போது நான் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிறேன்.
நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் ஷூட் பண்ணால் மீட் பண்ணுவோம். ஓகேவா? லவ் யூ ஆல். பை பை.